அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல திமுக வந்து பேச்சுவார்த்தைக்கு உடனே அமைக்கணும், உடனே அவங்க இல்லைங்க, அவங்க கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடம் பேசி அதற்கான முடிவெடுக்கும். அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனையை இது வரைக்கும் சீனியா வந்துட்டு ஆய்வு பண்ணலாம் கேட்கிறாரு. அதே மாதிரி இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து லேட்டர் தாராளமாக திமுக அரசு தான் அப்படின்றது அவர் வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்காரு. எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசாங்கத்து மேல பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, அவர் தயவுசெய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். பிரஸ்ஸை பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க? நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸ் தொடங்கி இருக்கீங்க? பல்வேறு மாவட்டங்களும் பெரும்பாலும் அவங்க தேர்தல் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு, டிமாண்ட் என்னவா இருக்கு? இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கு. இப்ப ராமநாதபுரத்துல மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இப்ப தஞ்சாவூர் பகுதிகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கைகள் வந்துட்டு மதுரையில இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற விஷயங்களை வந்து நீங்க தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக பார்ப்பீங்க. கடந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பிரதானமா இருந்தது. அதுல மதுக்கடைகளை வந்து படிப்படியா குறைப்பது சொன்னீங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய மக்கள்லாம் மதுக்கடைகள் சம்பந்தமா என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க? இல்ல, இன்னைக்கு யாருமே வைக்கல. அதே மாதிரி இப்போ கடந்த 5 வருஷத்துல வந்து சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான திட்டங்கள் கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து அரசு கொடுத்துருக்கிறத வெள்ளை அறிக்கையில விடணும்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாங்க. எதுவுமே பண்ணல அவங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாநிலத்துல சிறுபான்மையினர் நிம்மதியாக